எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் பல அழுத்தங்கள் இருக்குது. அது இன்னை மட்டும் இல்லை, தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அது அனிதானனுக்கே தெரியும். நான் அவர்கிட்ட பல முறை இதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ தொடர்ந்து ஒரு அழுத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இந்த அழுத்தங்கள் இருக்கு, அது அனிதானனுக்கு தெரியும் அப்படின்னு. அது எந்த மாதிரி இடத்துல அது நம்ம பேசுறது அது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேளுங்க. எங்க இருந்தா அது அது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட டீமை எதிர்ப்பது என்பது எவ்வளவு ஒரு ரிஸ்கானது, எவ்வளவு சவாலானது. அவங்க எப்படிலாம் திசை திருப்பி விடுவாங்க. எங்க மீது எப்படிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோம், இப்படிப்பட்ட வீண் பலிகளை எங்கள் மீது பணத்தை செலவு பண்ணி சுமத்தினார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்னால் என்ன நடந்தது, அதெல்லாம் பேசுறேன்னா நம்ம தப்பா போயிடும். எங்க ஒரு அமைச்சரா இருந்தவர், வேற ஒண்ணுமே இல்லை, மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு அமைச்சரா இருந்தவர், எம்எல்ஏவா இருந்தவர். அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு எம்எல்ஏ தான். இவங்களை மிரட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கா? ஒரு அழுத்தம் இருந்தது, நிறைய பேர் அழுத்தம் தெரிவித்தார்கள். அந்த அழுத்தம் எங்களை என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? எங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணும். மனோ தங்கராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சொல்றார், சார் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ அவர் ஆட்சியில் இருந்த போதே அந்த அழுத்தம் அவரை அழுத்துச்சு. நிறைய பேர் சேர்ந்து அழுத்துனாங்க. எங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு எதிராக நிறைய பேசுவாங்க, எலெக்ஷனுக்கு பிறகு குவாரிகள் அப்படிங்கிறது மூடப்படும், திறக்கப்படும் அப்படின்லாம் சொல்லி அந்த அழுத்தம் எங்களை அழுத்திச்சு. அப்போ அந்த அழுத்தத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னபோது அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறார். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கான கருப்பு பக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும்.